ஏன்பா உனக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானாம். எதற்காக ராஜா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் கேட்டானா, இல்லை என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கு. சின்ன வயசுல நான் அரண்மனையில விளையாடி கொண்டிருக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசுறதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நான் உண்மையிலேயே அரச குலத்தை சார்ந்தவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி. எங்க அப்பாவுக்கு நான் பிறக்கல, இந்த ராஜாவோட இந்த நாட்டு ராஜாவுக்கு நான் பிறக்கல, வேற யாருக்கோ பிறந்த மாதிரி எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள ஒரு கலக்கமாவே இருக்கு. உண்மையிலே நான் அப்படியாங்கிறத என் ஜாதகத்தை பார்த்து நீ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கேட்டாராம். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா அந்த பிச்சைக்காரன், இதுக்கு எதுக்கு ஜாதகத்தை பார்ப்பானே, ஜாதகத்தை பார்க்காமலேயே நான் சொல்றேன், நீங்கள் சர்வ நிச்சயமாக இந்த நாட்டு அரசனுக்கு பிறந்தவர் அல்ல. நீங்க வேணா உங்க அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க. உங்க அம்மா அவ்வளவு சீக்கிரம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்க அம்மாட்ட வந்து த்ரெட்டன் பண்ணி எதையாவது ஒண்ணு சொல்லி மிரட்டி கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் போயிட்டானாம். மறுபடியும் இந்த ராஜா போய் அவங்க அம்மாட்ட போய் ரொம்ப மிரட்டி கேட்டிருக்கார். அவங்க அம்மா முதல்ல ஒத்துக்கலைன்னு சொன்னா கூட அந்த அம்மாட்ட போய் நீ உண்மையை சொல்லலைன்னா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி இந்த ராஜா சொன்ன உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, ஆமாப்பா உண்மைதான், நீ வந்து நாட்டு மன்னனுக்கு பிறக்கவில்லைன்னா மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனால இந்த ஒரு சேவகனோடு இணைந்து நீ பிறந்தவன் தான் நீ அப்படிங்கிறத அவங்க அம்மா ஒத்துண்டாராம். ராஜாக்கு தூக்கி வாரி போட்டுச்சாம். இந்த உண்மை அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனையே கூப்பிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, நான் ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பார்க்கல, உன்னுடைய கேரக்டர் வச்சே நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் முதல்ல 2 முறை நான் உங்ககிட்ட என்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் திறந்து ஒரு ஆண்டவன் வாசல்ல உட்காந்து ஒரு ஞானியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்க போய் உட்காந்துட்டேன். இருந்தாலும் நீ என்னை கூப்பிட்டு வச்ச, நான் 2 முறை உனக்கு என்னுடைய திறமைகளை நிரூபித்தும் கூட நீ எனக்கு என்ன பண்ண, வெறுமனே ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு போடுங்கன்னு தான், அது கூட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொன்னியே தவிர நீ என்னை அரண்மனையிலேயே அமர்த்தி கௌரவிக்கவில்லை அல்லவா? இதுல இருந்தே தெரியலையா நீ யாருக்கு பிறந்திருப்பேன்னு சொல்லி, அதை வச்சுதான்ப்பா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். ஆக ஒருவருடைய குணநலன்கள் அப்படிங்கிறத வச்சே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தீர்மானித்து விட முடியும் அல்லவா? இதை சர்வ நிச்சயமாக அவர்கள் ஜாதகமும் தெளிவாக சொல்லிவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஜோதிட விதிமுறையின்படி அந்த 5ஆம் பாவத்தை கொண்டு பிறப்பில் குற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிப்பார்கள். இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்தவரை அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்த கதையின் மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்முடைய குணநலன்களை நாம் நல்லபடியாக வளர்த்து கொள்ள வேண்டியது என்பதைத்தான்.